guys, welcome back. ஆஹா, எல்லாரும் கூலி படம் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. எக்கச்சக்க ஸ்பெக்குலேஷன்ஸுக்கு சோஷியல் மீடியா பக்கம் தலை காட்ட முடியல. சோஷியல் மீடியா பக்கம் போனாலே வேற எதுவும் வர மாட்டேங்குது. கூலி சம்பந்தப்பட்ட மீம்ஸ், ரோஸ்ட், என்ன பழக்கம் அது, என்ன பழக்கம் இது. கூலி படத்துக்கு மேல அவ்வளவு மீம்ஸ் வந்திருக்கு. நம்ம அந்த மீம்ஸுக்கு தான் இப்போ ரியாக்ஷனை போட போறோம். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தவொடனே எனக்கு சிரிப்பு வந்தது. இதுதான், உனக்கு என்ன பிடிக்குங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. அது சொல்றாங்களா, உனக்கு யாரை பிடிக்கும்னு எனக்கு தெரியும்னா பின்னாடி கவுன்சிலர் நிற்கிறாரு. ஆனா உனக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு என்னைய பிடிக்காது இல்லை. அடுத்தது எல்லாரும் சொல்றாங்க, லியோ படத்துல ஃப்ளாஷ்பேக் நல்லா எடுடான்னு சொன்னதுக்கு இந்த படத்துல ஃப்ளாஷ்பேக்கை மட்டும் நல்லா எடுத்து வச்சிருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃப்ளாஷ்பேக் அட்டகாசம்ங்க. அந்த டிஏஜிங் எல்லாம் வந்து ப்ரிசைஸா இருந்தது. ஒரு சில ரிவ்யூவர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ஒட்டு மொத்த படமுமே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் தப்பு தான். உங்க வன்மத்தை ஃபுல்லா கொட்டக்கூடாது. நல்லா இருக்கிறத நல்லா இருக்குன்னு சொல்லணும், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடணும். டிஏஜிங் எல்லாம் பக்காவாக தான் இருந்தது. அந்த எனக்கு எந்த அளவுக்கு ஆச்சரியமா இருந்ததுன்னா, அந்த பழைய படங்களுக்குன்னே ஒரு சவுண்ட் இருக்கும்ல, ஒரு வாய்ஸ், ஒரு விதமான சவுண்டு. அந்த சவுண்டு, அந்த மழை பெய்கிற பிரிண்ட் மாதிரி அதெல்லாம் அட்டகாசமாக கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு சூப்பர் ஸ்டாரோட டிஏஜிங் வந்து பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில ரிவ்யூவர்ஸ் சொல்கிற மாதிரி டிஏஜிங் எல்லாம் நல்லாவே இல்லைங்க, அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் நல்லாவே இல்லைங்கன்னா அவங்க மொத்த படத்தையுமே கவர் பண்ண பார்க்குறாங்க. ஒரு சில விஷயங்கள் நல்லா தான் இருக்குது, அதில் இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் ஒன்று. அதுக்கு தான் அந்த மீம். அடுத்த மீம் பாருங்க, ரஜினி சார் கேட்குறாரா, லோக்கி அவனுக்காச்சும் ஃப்ளாஷ்பேக் ஃபேக்குன்னு சொன்னேன், எனக்கு படமே ஃபேக்குன்னு ஆக்கிட்டு இல்லை. இல்லை அப்படி இல்லை தலைவரே, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். அங்கேயாவது ஃப்ளாஷ்பேக் தான் ஃபேக்குன்னு சொன்னாங்க, இங்கே என்னடா படமே ஃபேக்குன்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கீங்க. ஒரு நியூஸ் வருது என்னென்னா, லோகேஷோட இத்தனை படங்களில் ஒர்க் பண்ணின ஸ்டோரி ரைட்டர்ஸ் இருக்காங்களா, ரத்னகுமார் இன்னொருத்தர், அவங்கெல்லாம் இல்லாமல் இந்த படத்தில் யாரோ சந்துருவா ஏதோ வேற யாரோ ஒரு ரைட்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதனால தான் அந்த லோகேஷ் டச் இல்லாமல் போயிருக்குங்கிற மாதிரி கதை எடுத்து விடுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. ப்ரோ கூலி படம் எப்படி ப்ரோ இருக்கு? அவர் சொல்றாராம், படத்தை விடுங்க ப்ரோ, இந்த வயசுல எப்படி நடிச்சிருக்காரு அதை பாருங்க. என்னோடனே ஓகே, கோடு அக்செப்டட். அப்போ படம் நல்லா இல்லை அதானே? படம் எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுங்கடா. அதை விட்டு போட்டு அது யாரு இல்லைன்னு சொன்னது அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா படம் எப்படி இருக்குன்னு கேட்டா அது ஆன்சரா சொல்லக்கூடாது, அது அனாவசியம். அவர் நல்லா பண்ணுவாரு, 75 வயசுலயும் கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு, இதெல்லாம் ஓகே. அதுக்காக படம் எப்படி இருக்குன்னு கேட்டா அதை விடுங்க ப்ரோ இதை பாருங்கன்னா அப்படிலாம் விட முடியாது சார். அப்படின்னா நீங்கள் பாதி காசு எடுத்துருக்கணும். கதை நல்லா இல்லையா, தலைவர் சூப்பராக இருக்காருன்னா இப்போ டிக்கெட் ப்ரைஸ் பாதின்னு எடுத்துருக்கணும். முழுசாக தானே வாங்குறீங்க, அப்போ முழுசாக தான் கேட்கணும். சோஷியல் மீடியாவில் வந்து இந்த ஹைப் ஏற்றும் போது லோகேஷ் ஏதோ பெருசாக சமைக்கிறாரு, லோகேஷ் குக்கிங் சம்திங் பிக் சம்திங் ஸ்பைசி. இப்போ படத்தை பார்த்ததுக்கப்புறம் லோகி குக்கிங் சம்திங் ஸ்பைசி, என்ன எல்லாம் சமைக்கிறாரு, ஸ்டவ் ஆன் பண்ண மறந்துட்டாரு போல இருக்கு, எல்லாம் பச்சை பச்சை அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதான் அந்த தமிழ் ஆடியன்ஸ் பாருங்க, ஒரு நல்ல படம் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு 10 படம் 15 படம்லாம் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அப்படியே சஞ்சீவினி மலை மாதிரி தூக்கி கொண்டு போய் டாப்பில் உட்கார வச்சுருவாங்க. பாசக்கார பையனுங்க, எவ்வளவுக்கு எவ்வளோ பாசம் இருக்கோ அதே இடத்துல தான் அவ்வளோ கோபமும் இருக்கும். ஒரு படம் நீங்கள் அதான் உன்னை நம்பின பார்த்தியா அப்படின்னு ஒரு படம் சொதப்பிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எல்சியூன்னு பேர் கொடுத்தது, லோக்கி குக்கிங் சம்திங் பிக், லோகேஷ் லோக்கின்னு சுருக்கி கொடுத்தது எல்லாம் இந்த பாசக்கார பயலுக்கு தான். இந்த படம் சொதப்பிருச்சு அப்படின்னோடனே அதே அவங்க தான் லோக்கி குக்கிங் சம்திங் ஸ்பைசி, ஆமாம் ஸ்டவ்வே ஆன் பண்ணல இவர் குக்கிங்கான்னு கலாய்க்கிறது அவனுங்க தான். ஸோ மற்ற ஆடியன்ஸ் மாதிரி தமிழ் ஆடியன்ஸ் கிடையாதுங்க. மற்ற ஆடியன்ஸும் இப்படி தூக்கி கொண்டு போய் உச்சத்தில் உட்கார வைப்பாங்களான்னா டவுட்டு, இவனுங்க வைப்பானுங்க. அதே மாதிரி மற்ற ஆடியன்ஸ் இப்படி அடிப்பீங்களாடா அப்படின்னா அது கன்ஃபார்ம், நல்லா இல்லாட்டி அடி கன்ஃபார்ம். இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். ஆனா எதுவுமே இல்லை. அந்த பாட்டு வந்தாலே அந்த ரெட்ரோ பாட்டுக்கு ஒரு ஃபைட்டுங்கிறது லோகேஷோட ஒரு சிக்னேச்சர் மூவ். எல்லா படத்தில் வர்ற மாதிரி இந்த படத்துலையும் வந்தது. டு பி ஃப்ராங்க், ரொம்ப சைலண்டாக தியேட்டர் இருந்து பார்த்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இங்கே மலேசியாவில் தியேட்டரில் சைலண்டாக இருந்தாங்கன்னா ஓகே,
அது ஓகே, யூஸ்வலா ஒரு சில சீன்ஸுக்கு அப்படி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மீம் வந்து இந்தியாவில இருந்து வந்திருக்கு. அப்ப பல இடங்கள்ல அந்த ஃபீல் போயிருக்கு. அது ஏன் எதுக்கு நமக்கு தெரியாது. இந்த படத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா கலட்டி தனித்தனியா பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ரெட்ரோ பாட்டோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் கலட்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நாகார்ஜுனாவோட ஒரு சீனை தனியா பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த கிளைமேக்ஸ்ல தாகாவோட சீனை கலட்டி பாத்தீங்கன்னா அதெல்லாம் தனித்தனியா சூப்பரா இருக்கு. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு படமா பார்க்கும்போது எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ இல்லையே சார், ஒர்க் ஆகலையே சார்ங்கிற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் ஆஃப் த ஸ்கிரீன் பிளே. லியோ படத்துல அந்த லியோட அப்பாவுக்கு வருவார்ல சஞ்சய் தத், அவர் நாகார்ஜுனா கேட்கிறாராம், ரூத்லெஸ் வில்லன்னு சொல்லியிருப்பாளே சொன்னாங்க. நீங்க இந்த ரோலை பண்ணலன்னா வேற யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாளே சொன்னாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்? என்கிட்டயும் சொன்னாலுங்க இதேதான் சார், நீங்க தான் கொடூர வில்லன், நீங்க தான் மெயின் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு தான் சார் சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பிசாக்கேடா. ஆக்டர்ஸ் யாரையுமே குறை சொல்ல முடியாதுங்க. எல்லாருமே அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதை பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் ஷௌபின் கேரக்டர் சூப்பர் ஸ்டார் கேரக்டரை தவிர ஒரு கேரக்டருக்குமே டெப்த் இல்லை. இப்போ சத்யராஜ் சார் ரோலெல்லாம் சத்யராஜ் சார் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, வேற யாரு கூட அதை பண்ணியிருக்கலாம். சத்யராஜ் சார் அதில் ஸ்பெஷலாக என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, வர்றாரு போறாரு அவ்வளவுதான். எதுக்கு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இழுத்து போட்டாங்கன்னு தெரியல. பட் ஷௌபினுக்கு அப்பா மற்ற எல்லாருக்கும் நல்லா இல்லைன்றாங்க ரோல், நமக்கு தப்பிச்சிட்டாங்கிற மாதிரி அது ஃபஹத் ஃபாசிலுக்காக எழுதியிருக்காங்க. ஷௌபினுக்கு போய் இறங்கிருச்சு, நல்லா தான் பண்ணியிருக்காரு. பாருங்க, கூலி படம் பார்க்க போகும்போது எப்படி இருக்கும், வரும்போது எப்படி இருக்கும்னு. காலையில வேகமா போறோம், வரும்போது அப்படி மாதிரி அழுதுகிட்டு வர்றாங்க. நான்லாம் 9:30 ஷோவுக்கு 8:30 போயிட்டு அங்கே உட்காந்துருக்கேன். க்ரௌட் எல்லாம் வருது. அந்த டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்தில் அந்த எல்இடியில் வந்து தலைவரோட பாட்டெல்லாம் போகுது. அந்த ட்ரெய்லர்லாம் போகும்போது நமக்கு நல்லா இருக்கு. அப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்க போகிறோம்னு வரும்போது யாராவது ஆம்புலன்ஸில் வந்தால் என்னை வீட்டில் கொண்டு விட்டுருங்களேன், டயர்டாக இருக்குங்கிற மாதிரி தான் ஆச்சு. எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? லிட்ரலி இதான் நடந்தது பாருங்க. டைட்டில் கார்டில் மட்டும்தான் என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் இன்டர்வெல், கிளைமேக்ஸ், போஸ்ட் கிரெடிட். மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியல, எனக்கு நாங்கள் இருந்த தியேட்டரில் அந்த ஸ்க்ரீனில் இது ஃபீல் ஆச்சு. லோகேஷ் சொல்லியிருப்பார், அந்த இன்டர்வல் சீனை மக்கள் அதில் சர்ப்ரைஸ் ஆகிறத பார்த்து நான் அதுக்கு தான் வெயிட்டிங்னு. அப்படி என்னத்தை அதில் சொன்னாருன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா அது எனக்கு பெருசாக அந்த இம்பேக்ட் வரலை, எனக்கு பர்சனலாக வரலை. ஷௌபின் வந்து அவரோட டைம் எடுத்துக்கிட்டு நல்லா நிதானமாக ஒரு பைக் எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்து நேஷனல் ஹைவேல வந்துக்கிட்டே இருக்காராம் ஸ்ருதியை கண்டுபிடிக்கிறது. ஸ்ருதி என்ன பண்ணுறாங்களா, விக்ரவாண்டி டவுனில் சின்ன காலாக இருந்தாலும் நல்ல காலாக இருக்கடா அப்படின்னு பிரியாணி தின்னுக்கிட்டு இருக்காங்க. பசிக்கும் இல்லை, அங்கே ஒருத்தன் துரத்திக்கிட்டு வர்றான் உயிர் எடுக்கிறதுக்கு, இங்கே உட்காந்து டவுனில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது அந்த மாறன் கேரக்டர் இருக்குல்ல, அவர் வந்து ஸ்ருதியை காப்பாற்றுறதுக்காக அவரோட சேர்ந்து ஷௌபினோட சேர்ந்து ட்ரெயின்ல இருந்து கீழே குதிச்சிருவாரு. ஷௌபின் அவரை கொன்றுவாரு. இப்போ மாறன் பார்க்குறாராம், மாறன் sacrificed his life to save Preeti from Dayal and Preeti going with Dayal's wife. சொர்க்கத்துல இருந்து மாறன் சொல்றான், ஹரி பைத்தியக்காரி, உன்னை அவங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு நான் ஏன் உயிரை கொடுத்தா, நீ ரயில்வே ஸ்டேஷன் வாசலுக்கு வந்து அவன் முன்னாடி கூட போயிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார்ட்ட கேட்குறாங்களா, ஸ்ருதியை காப்பாற்ற உபேந்திராவை அனுப்பியிருக்கலாம் இல்லைன்னு தலைவர், அனுப்பியிருக்கலாம், அப்புறம் என்ன யாரு காப்பாத்துறது? எல்லாரும் ஸ்ருதியை காப்பாற்ற போயிட்டாங்கன்னா கோடாலி வச்சு முதுகுல குத்துவாங்கல்ல. இது எனக்கு நான் பார்த்தோன்னே வயிறு குழுங்க சிரிச்ச ஒரு மீமு, உபேந்திராக்கு கொடுக்குற ஹைப்பா. தம்பிகளா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எங்கே வேணால் போய் கத்திக்குங்க, ஆனால் இந்த டோர் கிராஸ் பண்ணுறப்ப மட்டும் சத்தமே போடக்கூடாது. ஏன்னா உள்ள ஒரு முக்கியமான ஆள் இருக்காப்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை மட்டும்தான் ஒரு வெளியே வருவாப்ல. தம்பி ஐயா, ரியல் ஸ்டார் உபேந்திரா படம் முடிவே 10 நிமிஷம் தான் யாருக்கு, அண்ணனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஐயா, எப்பயாவது வெளியே வாயா. அது எனக்குமே ஃபீல் ஆச்சுங்க. தம்பி உபேந்திரா அண்ணனை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க, வாப்பா சீக்கிரம். சூப்பர் ஸ்டார் வெளியே 1/2 மணி நேரமா அந்த ரெட்ரோ பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. சூப்பர் ஸ்டார் கூட 19 பேர் இருப்பாங்க, வர மாட்டாங்க வெளியே. சூப்பர் ஸ்டாருக்கு கோடாலியால வெட்டு விழுந்ததுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ஒரு விசில் அடிப்பாரு, அப்பயும் 18 பேர் தான் வருவாங்க, அந்த 19வது ஆள் வராது. என்ன சார் இதுக்கும் வர மாட்டேங்கிறாரு. சண்டையும் முடிஞ்சு அவர் விசிலும் அடிச்சிட்டாரு, விசில் அடிச்சு செகண்ட் ரவுண்டும் போய்கிட்டு இருக்கு, அப்பயும் வரல. காலிசா அப்பதான் வருவாரு.
பார்த்தா அது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா அண்ணன் கூப்பிடட்டும் பாயிண்ட் வரட்டும்னு அந்த பேசாமல் இருப்பாங்கல்ல, அண்ணன் கூப்பிடட்டும் அப்போ போவோம். அதுக்குள்ள அண்ணனை போட்டாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, அண்ணன் கூப்பிடல. அந்த ஜெயிலர்ல ஒர்க் ஆன மாதிரி சிவராஜ்குமாரோட கேமியோ ஒர்க் ஆன மாதிரி இதில் அவரோட கேமியோ ஒர்க் ஆகலை. பட் தனியாக பார்த்தீங்கன்னா அப்படி காலிஷான்னு கூப்பிடும்போது அந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ஸில் அப்படியே அந்த ரூமில் இருந்து பெல்கனி உடச்சிட்டு வந்து நிற்கிறது, அந்த பெட்டியை இழுத்துட்டு வந்து போட்டு அந்த கொக்கி எடுத்து சண்டை போடுறது, சூப்பர் ஸ்டாரோட அப்படி கையை தொட்டு சலாம் போடுறது அப்படின்னு தனியாக எடுத்து ஒரு கிளிப்பாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் படத்தோட சேர்த்து பார்க்கும்போது அவருக்கான லீடு, அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி, அவர் ஏன் வெறப்பாகவே இருந்தார், ஏன் நீலாம்பரி மாதிரி அவ்வளோ நாள் ரூமுக்குள்ளே இருக்கிறாரு, ஏன் அவர் வெளியே வந்து மிங்கிள மாட்டேங்கிறாருன்றதுக்கு ஒரு சீன் கூட இருக்காது. நம்மளாம் ஏதாவது பிளாங்க் செக் மாதிரி போட வேண்டியதான். மேபி அவருக்கு ஆக்கள் பிடிக்காது, சோஷியல் ஆகிறது பிடிக்காது, நம்மளாம் யோசிக்க வேண்டியதான். ஸோ அதனால அவர் காலிஷாக கூப்பிடும்போது நமக்கு பல கொஸ்டின்ஸோட அந்த இன்ட்ரோ வரும்போது நமக்கு ஒன்று என்ஜாய் பண்ண முடியும். இப்போ லோகேஷோட சிச்சுவேஷன் ரைட் நவ், செவனேன்னு ஒரு சின்ன கடையா வச்சு ஓஹோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து பெருசா வைங்கன்னா வியாபாரம் தள்ளுன்னாங்க. உடனே கந்து வெட்டிக்காரன் போய் 125 வட்டிக்கு பணத்தை வாங்கி அகலமா வச்சா ஒரு ஈக்காக்கா கூட இந்த பக்கம் பறக்க மாட்டேங்குது. சின்ன சின்ன படமா பண்ணிக்கிட்டு இருந்தேன்டா, உசுப்பேத்தி பெருசா வைங்கன்னு லோனை வாங்கி அகலமா வச்சான்னு பார்த்தா லியோவும் கூலி. ஐயோ, கைதி 2 எல்லாம் வரும்போது அந்த ஹைப் திருப்பி வந்துடும். இங்க யாருக்குமே எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. சூப்பர் ஸ்டாருக்கு பாதிப்பான்னு கேட்டா சான்ஸே கிடையாது. பாதிப்புல கிடந்த கூலியவே காப்பாத்தினது அவர் தான். சூப்பர் ஸ்டார் இல்லாம வேற ஹீரோவை போட்டு இந்த மொக்க கதையை நீங்க எடுத்து பாருங்க, சான்ஸே இல்லை. கூலியை காப்பாத்துறதே சூப்பர் ஸ்டாரோட பிரசன்ஸ்னால சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பிரச்சனை வராது. அடுத்தது ஜெயிலர் 2 அப்படியே போயிட்டு இருப்பாரு. லோகேஷும் அப்படித்தான். இப்போ அடுத்தது கைதி 2 LCU அப்படின்னு லோகேஷ் LCUவை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா பழசெல்லாம் மறந்துடுவாங்க, பழையபடி அந்த ஹைப் வந்துடும். அதனால அது நோ ப்ராப்ளம் அட் ஆல். கூலி பார்க்கறதுக்கு முன்னாடி LCUவா இருந்தா நல்லா இருக்கும். கூலி பார்த்ததுக்கு அப்புறம் நல்ல வேலை LCUல இல்லைன்னா ரோலெக்ஸை கூட்டிட்டு வந்து பீடி அடிச்சிருப்பாங்க. ஏங்க அது தாகாக்கு நடந்தது ஒரு பெரிய சோக கதைங்க. அது என்னன்னு அப்புறம் சொல்லுங்க. கூலியோட கதை இருக்குல்ல, அதை ஆல்ரெடி சந்தானம் வர்ற படத்துல வச்சுட்டாருன்னு சொன்னா நம்ப முடியுமா? சந்தானத்துல டிக்கிலோனான்னு ஒரு டைம் டிராவல் படம் இருக்குல்ல, அதுல யோகி பாபு சத்யராஜ் சார் கேரக்டரை பண்ணியிருப்பாரு பாரு. என்ன ரோசன் சாம்பல் ஆயிட்டாரு? அதுல வந்து டைம் டிராவல் மெஷினை ஆப்ரேட் பண்ண தெரியாம ரோசனை வச்சு ஆப்ரேட் பண்ணி ரோசனை சாம்பல் ஆக்கிறாரு. இது டைம் டிராவல்லாம் கிடையாது, நேரா சாம்பல் ஆக்குறது தான் கதையே. கூலியா வார் 2வா இப்படிதான் போட்டி. ரெண்டையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் 2 பேரும் போங்கடா ஹைப் ஏத்த வந்துட்டாங்க அப்படின்னு 2 பேருங்க அடி. என்னால பேச முடியாது, என்னால கேட்க முடியாது. இதெல்லாம் ஓகேங்க. ஃபைனலா லோகேஷுக்கு மொத்த மீம்ஸுக்கும் இந்த ஒரு மீம் போதும். கமல் சாரோட ஃபேனுங்கிறதுக்காக அவரோட படத்துல இருந்தே ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து லோக்கி இதாங்க கூலியை வச்சு பண்ணியிருக்காருன்னு ஒரு போட்டோ போட்டாங்க பாருங்க. வாழலையில சாப்பாடை நல்லா வச்சுட்டு ஓரத்துல கொஞ்சமா என்னத்தையும் வச்சிருக்காரு. இது தக் லைஃப்ல அவர் சொன்னது. நான் அவரோட ஃபேன் சார், அவர் வார்த்தையா சொன்னா நான் அதை செஞ்சே காட்டுறேன்டா அப்படின்ட்டு செஞ்சு வச்சிருக்காரு. நான் யோசிக்கிறேன் இவங்களுக்கு எப்படி அந்த மூளை வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். 19 பேர் பெஸ்டான ஆளுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்ருதியை காப்பாற்றுறதுக்கு எதுக்கு 3 நார்மல் பீப்புளை நீங்கள் அனுப்பணும்? வீடியோ காலில் ஷௌபினோட வைஃபை கடத்தி வச்சுட்டு அந்த ட்விஸ்ட்டை நமக்கு ரிவீல் பண்ணும்போது வீடியோ காலில் காட்டுவார்ல சூப்பர் ஸ்டார். அப்போ ஷௌபினும் சரி நம்ம ஸ்ருதிஹாசனும் சரி கிட்ட வந்து பார்ப்பாங்க ஷௌபினோட வைஃபை. பார்த்ததுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ்ல ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க வந்து கூப்பிட்ட உடனே யாருன்னு தெரியாத மாதிரி அந்த லூசு பொண்ணு போயிடும். கூலி ப்ரொமோஷன்ல இது LCU கிடையாது, ஆனா உங்களுக்கு எல்லாம் பெரிய சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாங்களே, அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. என்னடா இது LCUல இல்ல, பட் உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னாங்க. நானும் படம் முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தா சர்ப்ரைஸே வைக்காததான் அந்த சர்ப்ரைஸ். அந்த வில்லி ஒரு டயலாக் சொல்லுவாங்கல்ல, நான் எது சொன்னாலும் நம்புவியாடா அப்படின்னு. அதுதான் ஆடியன்ஸுக்கு எது சொன்னாலும் நம்பிடுவீங்களா சார், நம்பிட்டு படம் பார்க்க வந்துடுறது. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். எதுக்குடா அமீர் கான் கேமியோ? எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி,
எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா அமீர்கானை வர வச்சிங்க ஹெலிகாப்டர்ல? காஜா பீடி வாங்கிட்டு போக தான் 2 ஹெலிகாப்டர்ல வந்தியாடா நீ அப்படின்னு கேட்குறேன். ஏங்க பீடி வாங்குறதுக்கு 2 ஹெலிகாப்டர்ல நாயையும் கூட்டிட்டு அவங்க அப்பாவையும் கூட்டிட்டு வந்துட்டார் ஒரு கட்டு பீடி வாங்கிட்டு போறது. ஆமா, பெரிய ஸ்கேம் லோகேஷ் பண்ணுனது. ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு ஒரு டீசர் மாதிரி ஒன்று விட்டாங்கல்ல, அதில் சூப்பர் ஸ்டார் கூட டைலாக் சொல்லுவார்ல, அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். அதில் ஓகே, அதை நீங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்ணுறீங்க, ஓகே. பட் அந்த ப்ரொமோஷனில் உங்கள் போஸ்டரில் ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னிறுத்திக்கிட்டே வந்தீங்கல்ல, எது அந்த வாட்சில் செஞ்ச செயின். அந்த போஸ்டரில் சூப்பர் ஸ்டார் இப்படி இருப்பார், அதை தோளில் போட்டுக்கிட்டு நடப்பார், அதை பிடிச்சி இப்படி பண்ணுவார். நம்மலாம் என்ன நினச்சோம், அந்த வாட்சு தான் மெயினாக ஏதோ ஒன்று வரப்போகுது. ஏன்னா வாட்சை வச்சு செயின் பண்ணுற மாதிரி லோகேஷ் யோசிச்சிருக்காரு இன்டெலிஜென்ட்டாக. ஸோ கண்டிப்பாக ஏதாவது அதை சார்ந்து ஏதாவது ஒன்று வரும் படத்துலன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸ்டார்ட் ஆகி படம் முடியவே போகுது. தன்னோட பொண்ணு ஸ்ருதிஹாசனுக்கு இப்போ சொன்னால் பொழந்து நெஞ்சு எடுத்துருவாங்க வெளியே ஹார்ட்டை. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இங்கே நம்ம சைமன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது சைமனை கொல்றதுக்கு கயிறு, கன்னு, கத்தி எல்லாம் அங்கே இருக்கும். ஆனால் சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் கையில் எடுக்க மாட்டார். இந்த பக்கம் திரும்பி இருந்து ஏதோ மாலை கோக்குற மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பார். 5 நிமிஷம் பண்ணிக்கிட்டே இருப்பார். சைமன் கூட பார்ப்பேன் என்ன பண்ணுறாரு இவர். கடைசியில் பார்த்தா அங்கேருந்து அந்த லக்ஸரி வாட்ச் எல்லாம் எடுத்து இவரே ஒரு செயின் பண்ணி அந்த லக்ஸரி வாட்சாலேயே அவர் கழுத்தை பிடிச்சி நெசிச்சு கொள்ளுவாங்க. இந்த படத்தில் அந்த லக்ஸரி வாட்ச் செயின் வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வருது. ஸோ டீசரில், அதுக்கு முன்னாடி வந்த ப்ரொமோஷனில் எல்லாத்துலேயுமே, அந்த அனிமேஷன்ஸில், போஸ்டர்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் அந்த வாட்ச் செயினை கூலினாலே அந்த வாட்ச் செயின் தான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம அனிருத்தோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்களா, கருப்பு ட்ரெஸ்ஸில் அந்த வாட்ச் செயின் பிரிண்ட் போட்ட மாதிரியெல்லாம் அந்த வாட்ச் செயினை வச்சு தான் ஏதோ இருக்குங்கிற மாதிரி அதை மெயினாக வச்ச மாதிரி தான் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. கடைசியில் படத்தில் போய் பார்த்தா அது வைக்கணுமேனு வச்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வாட்ச் செயின் வந்து பெரிய ஸ்கேம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. இவ்வளவுதான் நான் பார்த்து சிரிச்ச கூலியோட மீம்ஸ். வாட் எவர் செட் அண்ட் டன். இது ஒரு சூப்பர் ஸ்டார் படம். கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. சூப்பர் ஸ்டாருக்காக, லோகேஷுக்காக கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு டீசென்ட் வாட்சாக தெரியும். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஜம்சிக் ஃபேமிலி சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.